ஒரு நாள் ஒரு கிராமத்துல திடீர்னு ஒரு 2 குழந்தை வந்திருக்காங்க. அந்த குழந்தைங்களோட ஸ்கின் பச்சை கலர்ல இருந்திருக்கு. அப்புறம் அவங்க பேசிய லாங்குவேஜ் யாருக்குமே புரியல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாறன். 12ஆம் நூற்றாண்டுல உல்ஃபிட் என்ற கிராமத்துல விவசாயிகள் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போது அங்க ஒரு சிறுவனும் ஒரு சிறுமியும் வந்திருக்காங்க. ஆனா அவங்க சாதாரண குழந்தைகள் இல்ல. அவங்களோட ஸ்கின் பச்சை கலர்ல இருந்திருக்கு. அப்புறம் அவங்க பேசிய லாங்குவேஜ் அங்க இருக்கிற யாருக்குமே புரியாம இருந்திருக்கு. அங்க இருக்கிற கிராம மக்கள்லாம் அந்த குழந்தைய கூப்பிட்டு உணவு கொடுத்திருக்காங்க. அந்த குழந்தைங்க அந்த உணவை சாப்பிடல. ஆனா அவங்க பச்சை பயிறு அப்புறம் பீன்ஸ் போன்ற பச்சையான உணவுகளை மட்டும் சாப்பிட்டிருக்காங்க. சில மாதங்களுக்கு பிறகு அவங்களோட ஸ்கின் கலர் மாற தொடங்கி இருக்கு. அப்ப அந்த சிறுமி ஒரு சின்னதா ஒரு கதை சொல்லியிருக்கா. அந்த கதையும் பார்ப்போம். அப்புறம் சில நாள் கழிச்சு அந்த சிறுமி அங்க இருக்கிற லாங்குவேஜை கத்துன்னு வந்திருக்கா. அவ என்ன சொல்றான்னா, அவ இருந்த ஊர்ல இரவே வராது, சூரிய ஒளி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றா. அங்க சூரிய ஒளி மிகவும் குறைவாக இருந்தாலும் அங்கிருந்து நாங்க எப்படி இங்க வரணும்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்றான். பல ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வேறொரு நாட்டுல இருந்து வந்த சாதாரண குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஊட்டச்சத்து குறைவன் காரணமாக அவங்களோட ஸ்கின் கலர் மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த குழந்தைங்க உண்மையில யார், எங்கிருந்து வந்தாங்க? இந்த கேள்விக்கு யாராலுமே பதில் சொல்ல முடியல. உல்ஃபிட்டின் பச்சை நிற குழந்தைகள் உண்மையிலே வேறொரு கிரகத்திலிருந்து வந்த குழந்தைகளா, இல்லைன்னா வரலாற்றிலே மறந்து போன ஒரு சாதாரண சம்பவமா? உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பத்தி தெரிஞ்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.